தனிமையை தேடும் இவ்வுலகிலே இதை பற்றி எழுத இந்த நிமிடம் என் எண்ணத்தில் என்னதான் வந்து போகுது என்று தெரியாமலே பேனா முனையோடு என் கால்கள் நடைபோட பேனா முனையே என்னிடம் கேட்டது, உன்னை பற்றி எழுதிடு என்று சொல்லிடவே அழகாக என் வரலாற்றை பேனா முனை கண்ணீரோடு எழுத ஆரம்பித்தது. நீயே உணர்கின்றாயா, உன் விதி இதுதான் என்று சொல்லி பேனாமுனை என்னை பார்த்து தலை சாய்க்க தனிமையிலே என்னை ஒரு கணம் வேட்டி பார்க்கின்றேன். கனவுகளை சுமந்தபடி என் கால்கள் நடைபயில ஆரம்பித்தன. கல்வி என்னும் கரையை தொட்டிடவே வேகமான பயணம் இது. வீட்டுக்கு ஒரே பிள்ளையாகி நானும் சிறு பிரிவோடு என் தந்தை தாயின் லட்சியத்தை நிறைவேற்ற வேறு கொண்டேன். எதிர்பார்ப்பு இல்லாத என் தொடக்கம் அது பெற்றோருக்கு விடை கொடுத்து கனத்த இதயத்தோடு என் பயணம் ஆரம்பமானது. வீட்டில் அடாவடியான என் செயற்பாடு, எதுக்கும் அடம் பிடிக்கும் என் குணம், கோபப்பட்டு காரியத்தை சாதித்தவள்தான். அனைத்துக்கும் முற்றுப்புள்ளியிட்டு போகின்ற சாலையெல்லாம் அழகு பார்த்து எப்படி அறிமுகம் ஆவேன் என்று புரியாமலே விடுதி வாசலை எட்டிடவே எண்ணற்ற சிந்தனைகள் என்னில். கல்வியில் தான் தோற்று போனவர், ஆனால் லட்சியத்தில் என்றும் தோற்கவில்லை என்று சொல்லி விடுதி வாசலை எட்டுகின்றேன். தயக்கத்தோடு உள் நுழைந்தேன். யாரென்று தெரியாமலே சில நாட்கள் தனிமையோடு ஓடி மறைந்திட கண்களில் ஏக்கம் நிறைய சலனத்தோடு எனக்காக உறவானார்கள். பழகியதில்லை, பேசியதில்லை, ஆனாலும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானோம், நட்பால் இணைந்தோம். கலங்குமற்ற உறவாக விடுதியை விட்டு விலகா உறவது. அதிகாலை பொழுதினிலே வரிசை நிறைந்த அன்றாட கடமைக்கு என்னை பழக்கப்படுத்திக் கொண்டேன். ஒருவேளை உணவுக்கு 1 கோடி மணி நேரம் காத்திருந்தோம். நமக்கு நாமே என்றும் கூத்தடித்தோம். உணவு தடை ஊர்க்கதை பேசியே ருசித்து பார்த்தோம். அடடா, லட்சிய பாதையில் இத்தனை திருப்பு முனையா எனக்கு என்று. கண்கள் விழித்திருந்தாலும் உறங்குவது போல யாடை காட்டினோம். சில விருப்பு வெறுப்பு வார்த்தைகள் மோதி மறைய அதனையும் புரிந்து கொண்டோம். சிறு கோபத்துடன் நண்பரிடத்தே தனிமையை தேடிக்கொண்டேன். விடுதியே நமக்கு சொந்தமென விடுமுறைக்கும் வீடு போகா வெள்ளம். சில புரிந்துணர்வு நமக்கு புத்துயிர் தரவே புது வாழ்வு என்று புன்னகை செய்தோம். அடடா, என்னதான் இந்த கதையா என்று பேனாமுனை மீண்டும் என்னை நிமிர்ந்து பார்க்க, இதுதான் விடுதி வாழ்க்கை என்று கோலம் போட்டேன். அழகான நட்பினிலே எனக்காக ஓர் நட்பு, ஒளிவு மறைவில்லா நட்பு. அது யார்தான்? அன்றுதான் புரிந்து கொண்டேன், தோழியிலும் தோழன் அருமை என்று. அவன் நட்பு தான் உன்னத நட்பு. பெண்கள் ஆண்களை நட்பு தனி தவறாக புரிந்து கொள்ளும் இச்சமூகத்தில் எனக்காக தோள் கெடுத்தான் அவன்தான். அவனும் அவளும் இணை பிரியா தோழமை என்று கூறும்படி அப்படி என்னதான் கதைப்பார்களோ இடைவிடா சிரிப்பலைகள். அதுதான் என் நட்பு. கேலி கிண்டலில் ஒருவரும் தப்பிவிட முடியா அளவுக்கு நம் நட்பு. அவர்கள் நட்பை யாரும் சந்தேகிக்க முடியாது. அப்படி ஒரு உன்னத நட்பு. யாரும் விரல் நீட்டி பேசுற அளவுக்கு நம் நட்பு. தொட்டு பேசுவதில் சலனம் இல்லை, ஆண் பெண் என்ற பிரிவினை இல்லை. மொத்தத்தில் இவர்களை இணைத்ததும்
நட்பும் அதே விடுதி நட்புத்தான். விடுதியில் ஓர் அழகான தோழமையான அவன் நட்பு என்றும் எனக்காக என் பாதைகளை சரி செய்யும் அவன் பார்வைகள் அனைத்தும் எனக்கானது என்று இந்த வினாடி புரிந்து கொண்டேன். பெண்கள் ஆண்கள் சமூகத்தில் நட்பு தவறாக இருக்கும் இந்த நொடியில் அவன் நட்பு எனக்கு உன்னத நட்பு, இலட்சியத்துக்கு உறுதுணையான நட்பு. விடை கொடுக்கின்றேன் பேனா முனைக்கு. மீண்டும் தொடர்வேன்.